கர்த்தர் அவங்கள கையில் எடுத்ததுக்கப்புறம் அவங்கள அப்படியே யூஸ் பண்ண மாட்டார். அவங்களுக்கு முதல்ல கர்த்தர் செய்கிற விஷயம் டிசிப்ளின் தான். எந்த ஒரு லைஃப்பில் டிசிப்ளின் இருக்கோ அவங்க நிச்சயமாக ஒரு அச்சீவராக நிச்சயம் இருப்பாங்க. ஓகே, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? டிசிப்ளின் அப்படின்றது ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. நீங்கள் நினச்சி பாருங்கள், இஃப் யூ ஹாவ் அ டிசிப்ளின், நீங்கள் யாரை வேணால் கேட்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம்ல, நீங்கள் ரொம்ப ஐடலாக வச்சுருக்கிற தோனி எடுத்தீங்கன்னா அவர் உங்களை மாதிரி உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் உங்களை மாதிரி கண்டதையும் வாயில எடுத்து போட மாட்டார். ஏன் தோனியா இருக்காருன்னா, காலையில் 5 மணிக்கு எழுவாரு, உடற்பயிற்சி செய்வார். அவங்க டயட்டீஷியன், அவருக்கு இருக்கிற டயட்டீஷியன் என்ன சொல்கிறாங்களோ அதான் அவர் சாப்பிடுவார். அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் அவர் செய்வார். ஸோ அவருடைய லைஃப்பில் he has set his boundary. நான் இதை தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன், இத்தனை மணிக்கு எழுவேன், இந்த ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் இருக்கிறதுனால தான் அவர் தோனியாக இருக்காரு, நம்மளா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்போ வேணாலும் தூங்குவோம், எப்போ வேணாலும் எழுவோம், எதை வேணாலும் சாப்பிடுவோம், எப்படி வேணாலும் உடுத்திப்போம், அப்படி கிடையாது. அவங்களுக்கு தோனி ஆகணும்னா, ஒரு சாதாரண வாலிபன் ஒரு பெரிய சாதனையாளன் ஆகணும்னா கர்த்தர் அவனை ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வருவார். ஸோ when you lack this word called discipline, I'm telling you, நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. பார்த்துருக்கீங்களா? the most tired person யார் தெரியுமா? லேசி பர்சன்ஸ் தான். நான் சொல்றது உங்க லைஃப்ல அப்படியே நீங்க டயர்டா, ரொம்ப டயர்டா, எக்ஸாஸ்டடா இருக்கிறது இந்த காலத்து ஜெனரேஷன் தான். ஏன்னா they are very 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 lazy. அதுவே நீங்க பாருங்க, எதையாவது ஒரு வேலை செய்றவங்க ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. நீங்க லேசியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கு, உங்களால எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல, உங்க பிரெயின் வேற விஷயத்தை யோசிக்க முடியல. ஆனா அதுவே நீங்க ஒரு விஷயத்தை செட் பண்ணணும், ஒரு கோலை செட் பண்ணணும், ஒரு ஸ்மால் ஆக்ஷன், நான் இப்படி இருப்பேன், நான் இதை தான் பார்ப்பேன், இதை தான் கேட்பேன், இதை நான் கேட்க மாட்டேன், இப்படி நான் இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கர்த்தர் சந்திச்சு என்கிட்ட பேசின விஷயமே ஸ்டாப் வாட்சிங் செக்யுலர் வீடியோஸ் தான் என்கிட்ட ஆண்டவர் பேசினார். ஸோ என்னை ஆண்டவர் ஊழியக்காரி ஆக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் பண்ணார். என் உடையில டிசிப்ளின் பண்ணாரு, என் பேச்சில் டிசிப்ளின் பண்ணாரு, நான் எதை பார்க்கணுன்றது எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, எதை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எத்தனை மணிக்கு எழணுன்றதை கற்றுக் கொடுத்தாரு, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆஃப்டர் ஆல் திஸ் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் which God did in my life, அதுக்கப்புறம் தான் கர்த்தரை ஊழியக்காரியாக மாற்றினார். இந்த டிசிப்ளின் இல்லாத ஒருத்தரை கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களை எந்தெந்த பகுதிகளை செய்யாத கூடாது எசன்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க உங்கள் மனசில் எனக்கு தெரியல, பட் நான் அதை என் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கேன். வேறு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சின்ன தப்பு பண்ணால் கூட வசமாக மாட்டிக்குவீங்க. அவன் பெரிய முதலையை முழுங்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பான், அவனை எல்லாரும் உத்தமன்னு வாங்க. நீங்கள் சின்ன ஒரு எறும்பு உங்கள் வாயில் போயிருக்கோம், வாங்கல உங்களை. அப்போதான் உங்கள் அத்தை சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளையா நம்ம குடும்பத்திலேயே மோசமானது இதுதான். கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? கையெல்லாம் தூக்க மாட்டீங்கல்ல? பாரு, இந்த பிஞ்சு குழந்தை இப்படி பண்ணியிருக்காங்க, நான் கஷ்டம். இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க. கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி லைஃப்ல நடந்திருக்கு? ஏன் அப்படி நமக்கு நடக்குது தெரியுமா? ஏன் நமக்கு நடக்குதுன்னா, ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு பெரிய பிளான் இருக்கு, பெரிய பிளான் இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, கர்த்தர் அதை கன்சர்ன் பண்ணி அவங்கள மாத்தணும்னு நினைக்கவே மாட்டார். ஆனா உங்ககிட்ட இது நீ செய்யாத, இதை நீ பார்க்காத, இப்படி நீ இருக்காதுன்னு சொல்வார். அப்படி நீங்க யாராவது இங்க இருக்கீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. திட்டம் இல்லாதவர்களை திருத்துவது கர்த்தர். you don't take efforts in them. ஏன் உங்ககிட்ட சொல்றாரு, உங்க கிளாஸ்ல 30 பேர் 35 பேர் இருந்தோம், உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் நீ இதை செய்யாத, இதை பார்க்காதன்னு அவர் சொல்றாருன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, how special you are. நான் எப்பவுமே ஆண்டவரை ஒழுங்குபடுத்தும் போது நான் நினைப்பேன், ஆண்டவரே, வசனம் சொல்லுது, கர்த்தர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள தான் கர்த்தர் சிட்சிப்பார். அந்த சிட்சைக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா டிசிப்ளின் தான் இருக்கு. அவர் யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவங்கள தான் டிசிப்ளின் பண்ணுவார். அப்ப எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுவாங்க, லவ் லாங்குவேஜ். இப்போ அப்படி தானே சொல்றாங்க, கரெக்டா இல்லையா? கரெக்டாக சொல்லிட்டேன்னா, உங்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் வந்துட்டு இருக்கேன், நானும் முயற்சி பண்ணுறேன் அந்த லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு. லவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணால் சாப்பாடு தான். ஒரு சில வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்டப்புட்டெல்லாம் சமைச்சு முன்னாடி வைப்பாங்க. அவங்க லாங்குவேஜ், லவ் லாங்குவேஜ் ஃபுட். ஒரு சில பேருடைய லவ் லாங்குவேஜ் கிஃப்ட். ஒரு சில அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஆண்டவருக்கும் பைபிளில் நிறைய லவ் லாங்குவேஜ் இருக்குது. யூனோ, அவருடைய லவ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த லவ் லாங்குவேஜ் ஆஃப் ஜீசஸ் இஸ் டிசிப்ளின்.
யாரை டிசிப்ளின் பண்ணுறாரோ அவங்க ரொம்ப பிடிச்சாதான் ஒருத்தர்கிட்ட வந்து டிசிப்ளினே பண்ணுவார். அப்போ உங்கள் கூட இருக்கிற எல்லாரை விட உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தட்ஸ் வை ஜீசஸ் இஸ் கம்மிங் அண்ட் டிசிப்ளினிங். சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் காண்பிச்சு மைக்ரோசோப்பில் வச்சு பார், எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தாட்டில் அந்த பையன் ஆஞ்சமாக இருக்கான்ல அப்படின்னு உடனே டக்குன்னு ஒரு தாட், அப்படி திங்க் பண்ணக்கூடாது, வருதுல்ல டக்குன்னு, இட்ஸ் ஜஸ்ட் யுவர் மைண்ட் திங்ஸ். அந்த ஒரு தாட்டை கூட கர்த்தர் கரெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஆர் ட்ரெமெண்டஸ்லி அனாயிண்டட், யூ ஆர் ட்ரெமெண்டஸ்லி செப்பரேட்டட் ஃபார் அ கிரேட் பர்பஸ். நீங்கள் பண்ணுற சின்ன தப்பை கூட, சின்ன இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டியோட கர்த்தர் கன்விக்ட் பண்ணுறாருன்னா உங்கள் மேலே அப்பாவுக்கு பெரிய திட்டம் இருக்குது. அவருடைய லவ் லாங்குவேஜ் ஒன்று டிசிப்ளின் தான். அல்லேலூயா.